ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை. ஆமோஸ் 6 chapter verse 1 to 14. verse 1. சியோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள், சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களும், ஜாதிகளின் தலைவரும் எண்ணப்பட்டு இஸ்ரவேலை வம்சத்தார்கள் தேடுகிறவர்களுடைய உங்களுக்கு ஐயோ. Who to them that are at the in the Zion and trust in the mountain of the Samaria, which are the neighborhood are the nations to whom this house of these will come. வசனம் 2. நீங்கள் கல்லனோடு மட்டும் சென்று இவ்விடத்திலிருந்து ஆமோத் என்னும் பெரிய பட்டணத்திற்கு போய் பெலிஸ்தியருடைய காத் பட்டணத்திற்கு இறங்கி, அவைகளே இந்த ராஜாக்களை பார்க்கிலும் நல்லவர்களோ என்று அவைகளின் எல்லைகளே உங்கள் எல்லைகளை பார்க்கிலும் விஸ்தாரமானவைகளா என்று பாருங்கள். Pass here unto the Calcan, and see, and from the tents go you to the Hema, the great, then go down to the gate of the Philistines, be the better than kingdoms, at their borders greater than your the borders. வசனம் 3. தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டே வரும்படி செய்து, he that and put far away the evil day, and cause the set of the wilderness to come near. வசனம் 4. தந்த கட்டிகளில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து, மந்தைகளில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவங்களில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று, that lay upon the birds of the highway, and stretch themselves upon their couches, and heat these lamps out of the flocks and the clavius, out of the medias of the still. வசனம் 5. தம்புரு வாசித்து பாடி தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி, that and channel to the sounds of the well, and the invent to themselves instruments of the music like the David. வசனம் 6. பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமளங்களை பூசிக்கொள்கிறவர்கள், ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற்று போகிறார்கள். That drink wine in the abolas, and anoint themselves with the chief anointments, but they are not ungraved for the affliction of the Joseph. வசனம் 7. ஆகையால் அவர்கள் சிறைப்பட்டு இருக்கும் போகிறவர்களின் முன்னிலும் போவார்கள். இப்படியே சொல்வோமாய் சயனித்தவர்களின் விருந்து கொண்டாட நின்று போகும். Therefore now and shall and they go and captivity with the first that and go captivity, and the benefits of them that the strength themselves shall be removed. வசனம் 8. நான் யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரண்மனைகளை பகைக்கிறேன். நான் நகரத்தையும் அதன் நிறைவையும் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார் என்பதையும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். The Lord God and he can swear by themselves, said the Lord, the God of his ancestors, I have the excellency at the cup,
and hate isn't pleasant. Therefore I will deliver up the city with all that is and therein. ஹசனம் என்பது ஒரு வீட்டிலே 10 பெயர்கள் மீதி இருந்தாலும் அவர்கள் செத்துப் போவார்கள். And it shall come to the pass, it therefore remain 10 men in one house, that they shall die. வசனம் 10 அவர்களுடைய இனத்தானமானது பிரேதத்தை தாங்கி இருவதாவது எலும்புகளை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வரும்போதிக்கும் அவைகளை எடுத்து வீட்டின் உட்புறத்திலே இருக்கிறவனை நோக்கி, உன்னிடத்திலே இன்னும் யார் ஆயினும் உண்டோ என்று கேட்பான். அவன் இல்லை என்பான். அப்பொழுது இவன், நீயும் மெலனமாயிரு, கர்த்தருடைய நாமத்தை சொல்ல ஆகாது என்பான். And a man's unclean shall take him up, and he that runneth him to the bring out the bones out of this house, and shall say unto him that is by the sides, and the house is there, hate any with thee? And he shall answer, No, then shall ye say, Hold their tongues, for we may not make mention of the name of the Lord. வசனம் 11. இதோ கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், பெரிய வீட்டை திருப்புகள் உண்டாகவும் சிறிய வீட்டை வெடிப்புகள் உண்டாகவும் அடிப்பார். For behold, the Lord and committed an evil smite the great house with breach, and the light house with the cleft. வசனம் 12. கண்மலையின் மேலே குதிரைகள் ஓடுமே, அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ. நியாயத்தை நஞ்சாகவும் நீதியை கண்ணியை எட்டியாகவும் மாற்றினார்கள். Shall ours run upon the rock? I will one blow therewith oxen, for he have turned judgments into gear, and the fruits of righteousness into the hemlock. வசனம் 13. நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளையே உண்டாக்கி கொள்ளவில்லையே என்று சொல்லி வீண் காரியத்திலே மகிழ்கிறார்கள். Which and rejoice in the things of the nagar, which they have we not taken to use hands by your house strength. வசனம் 14. இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ நான் ஒரு ஜாதியை உங்களுக்கு விரோதமாக எழுப்புவேன். அவர்கள் ஆத்துமாக்களை பிரவேசிக்கிற வழி தொடங்கி சமான நாட்டின் ஆறு மட்டுமாக உங்களை ஒடுக்குவார்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். But behold, I will rise up against you, O house of Israel, said the Lord, the God of the host, and they shall afflict you from the entering in the Hamath unto the rivers of the wilderness.